எக்கோ சீரிஸோட பார்த்தீங்கன்னா, 3 எபிசோட் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். வெல் இந்த எபிசோடும் சரி, அடுத்த 4வது எபிசோடும் சரி, கிட்டத்தட்ட ஒரு ஃபில்லர் மாரி தான் ஃபீல் ஆகும். ரொம்ப இழுவையா இருந்த மாரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கலாம். நெறைய இடத்துல பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த எபிசோட் பிரேக் டவுன் இப்ப ஆரம்பிச்சிரலாமா? ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி வந்துட்டு நம்ம மாயாவோட அந்த ஒரு கடந்த காலத்துல இதெல்லாம் வருவாங்கல்ல, அந்த கூட்டத்த தான் காட்டுறாங்க. இவங்க பேரு தான் பார்த்தீங்கன்னா, லைட்டாஸ் மேன். கிட்டத்தட்ட அந்த ஊரோட ஒரு போலீஸ் குரூப் மாரி இவங்க. ஸோ கிட்டத்தட்ட கவ்பாய் ஸ்டைல்ல தான் இருப்பாங்க. அந்த வெஸ்டர்ன் ஸ்டைல்ல தான். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அப்படி தான் இருந்துட்டு இருக்காங்க. அந்த டீமோட சீஃபோட பொண்ணு மாரி தான் அவங்கள காட்டியிருக்காங்க. பொண்ணா தான் இருக்கணும். அவங்க பேர் தான் பார்த்தீங்கன்னா டியூக்லோ. ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயே வந்துட்டு ரொம்ப திறமையான ஆளாக லைக் கன் ஷூட்டாக இருக்கட்டும், பொருட்களை தூக்கி குறிப்பாத்து அடிக்கிறதால இருக்கட்டும், ஒரு பெஸ்ட்டான ஆளாக இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நானும் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணலாமான்னு கேட்கும்போது, இல்லை பெண்கள் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லி அமைச்சதுனால இவங்க செம கடுப்பில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அந்த காலத்தில் பெண்கள் ஒடுக்குமுறை இருந்திருக்கு. ஒடுக்குமுறையை தாண்டி அவர் என்ன சொல்கிறாருன்னா, பெண்கள் வந்துட்டு உயிரை கொடுக்குறவங்க, ஆண்கள் தான் உயிரை எடுக்கிறவங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படி நான் என்னால் உயிரை காப்பாற்ற முடியலன்னா நான் உயிரை கொடுத்த என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரியுமே அவங்க டைலாக் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இப்போ அவங்க வந்துட்டு ஒரு காட்டுக்குள்ளே குதிரையோடு போய் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் அவங்களோட ஜடையை பின்னுற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் வாரியர்ஸ் சண்டை போடுறவங்க எல்லாருமே ஜடையை பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க தாங்களே வந்துட்டு ஒரு வாரியர் மாதிரி தான் பார்க்குறாங்க அப்படின்னு மாதிரி தான் நம்ம காட்டியிருக்காங்க. ஸோ இப்போ அவர் அந்த சீஃப் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா குரூப்போட காட்டில் போய் மாட்டிக்க, அங்கே மாட்டிக்கிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த டைமில் தான் டூக்கோக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சென்ஸ் ஆகுது. அவங்க அந்த குளத்துக்குள்ளே அந்த பழைய அந்த சாஃபா அந்த மக்களோட அந்த ஒரு குளம் இருக்குல்ல, அந்த சின்ன குட்டையிலேருந்து தண்ணி எடுப்பாங்களே, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷுவல்ஸாக வந்துட்டு போகுது. அந்த அவங்க பார்த்தீங்கன்னா நின்று அவங்க வந்து அந்த இடத்துல இருக்கிற எல்லாரையும் சுட்டு அவங்களை காப்பாற்றுறாங்க. இல்லை கூத்துனடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களே மறைஞ்சிருந்து தான் சொல்கிறாங்க. பட் சொல்கிறதுக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஓப்பன் பிளேஸ் வந்து நின்றுட்டு இருக்காங்க. சுற்றி இருக்கிற எவனுமே ஒருத்தன் சொல்லியா லைக் மற்றவங்கள மறைஞ்சு சுட்டாங்க. இவங்க அப்படியே வெட்ட வெளியே நின்று நேராக சுட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் கூட ஒழுங்காக சுடவே இல்லை, எல்லாம் வேற எங்கேயும் சுட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னத்தை குறி வச்சு சொல்கிறாங்களோ, சுற்றி இருக்கிற அவ்வளோ சொல்கிறான், ஒரு புல்லட் கூட மேலே படல. பார்த்தீங்கன்னா இப்போ எக்கோட பாட்டிமா வந்துட்டு நம்ம அந்த தாத்தாவை தேடி வராப்புல அவரோட கடைக்கு. ஸோ அந்த கடைக்கு வந்து தாத்தாவுக்குமே பார்த்தீங்கன்னா வயசானாலும் இன்னும் இளம குறையலன்ற மாதிரி இப்போ அந்த பாட்டியை உட்காந்து இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் இம்ப்ரெஸ் பண்ணா என்ன, பண்ணலனா என்ன, பட் ஏதோ ட்ரை பண்ணியிருக்காப்புல. சரி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க எக்கோ வந்தது, ஐ மீன் நம்ம மாயா வந்தது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ தெரிஞ்சவங்கிட்ட சொல்லாமல் இருந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட அவங்க கோவப்பட்டு போகிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அடுத்து இந்த பக்கம் எக்கோக்கு அவங்களோட அந்த ஒரு முன்னோர்களோட அந்த இமேஜஸ் எல்லாமே வந்துட்டு போயிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு அவள் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் திரும்பும்போது பின்னாடி யாரோ வந்து அவளை கடத்தி தூக்கிட்டு போயிடுறாங்க. யாரான்னு பார்த்தா இந்த ஹென்ரி கடையில் ஒருத்தன் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான் பார்த்தீங்களா, அவனோட பேர் தான் விக்கி. ஸோ இந்த ஸ்கேட் போர்டு இடத்துல இந்த விக்கின்றமே வேலை செஞ்சுட்டு இருக்கான். அந்த பயபோல தான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு மாயா எங்கே இருக்கா, இன்னும் அந்த பவுண்டி இருக்கா அப்படின்னு கேட்டு வந்திருப்பான்ல. ஸோ இப்போ மாயாவை கடத்தி அவங்க கிட்ட அந்த பிளாக் நைஃப் காட்டில் கிட்ட கொடுத்து அங்கேருந்து காசை வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக மாயாவை கடத்தி தூக்கிட்டு வந்திருக்கான். கூடவே ஒரு 2 பொண்ணுங்களுமே வந்திருக்காங்க. இப்போ அவளை கடத்தி வச்சுட்டு இருக்காங்க. இதே சமயத்தில் அந்த ஹென்ரியுமே கடத்தி வச்சிருக்காங்க. அங்கே தான் பாணியுமே வந்திருக்கா. ஸோ பாணி வந்து உள்ளே வந்து பார்க்கும்போது ஹென்ரியை வச்சே பார்த்தீங்கன்னா அவளை வெளியே அமுச்சு விடு அப்படி மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவருமே வந்து பேசி வெளியே அமுச்சு விட்டுருப்பாரு. சைன் லாங்குவேஜில் ஏதோ சிக்னல்லாம் கொடுத்துருப்பாரு. பட் அவள் வெளியே போய் வந்துட்டு அந்த ஃபயர் ஃபைட்டிங் தான் வேலை செய்கிறா. அவள் போய் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம் நினைக்கும் போது டக்குனு இவனுக்கு பின்னாடி வந்து அப்படி இங்கேயும் பிடிச்சி இவளையும் அடிச்சு போட்டுடுறாங்க. ஸோ இப்போ 3 பேர் மாட்டிக்கிட்டு இருக்கானுங்க அவனுக்கிட்ட. இவங்களை அவன்கிட்ட மாயாவை அவங்ககிட்ட கொடுத்து காசை வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக பிளானிங். ஸோ இப்போ மாயாவும் பாணியும் பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு அப்புறம் 2 பேர் பார்த்துக்கிறாங்க. 2 பேர்த்துக்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா மாயா வந்துட்டு இவளை பார்க்க வேணாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா. பட் இப்போ பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு, வேறு வழி இல்லை. ஸோ அங்கே 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பேசிக்கிறாங்க. நிறைய விஷயம் பேசிக்குவாங்க. ஏன் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வெளியே வந்து அவனுக்கு எகைன் வெளியே உள்ளே வந்துடுவானுங்க. ஆக்சுவலி இங்கே மாயாவை கன் பாயிண்ட்டை நிப்பாட்டுவாங்க. ஆனால் அவள் கல்லுமன் நின்றுப்பா. ஏன்னா அவளுக்கு தெரியும் இவளை சுட்டா அவளுக்கு காசு கிடைக்காது அப்படின்றதுனால இவன் நம்ம சுட மாட்டாங்கன்ற தைரியத்தில் தான் மாயா நின்றுக்கிட்டு இருக்கா. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு அவங்கள வந்துட்டு சண்டை போடணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் மாயா எப்படியோ ஆல்ரெடி கட்டாக அவுத்துட்டாங்க. ஸோ அவுத்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு சுற்றி அதற்கு ஏதாவது வெப்பன்ஸ் இருக்குமா அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணுறதுக்காக தான் தேடிட்டு இருந்திருக்காங்க. ஸோ பாணி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் உள்ளே வந்து இப்போ பாணி அந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கா. உன்னை காப்பாற்றுறதுக்கு வேறு வழியில் அப்படின்னு சொல்லி பாணிக்கு ஒரே அடிச்சு அவங்க பக்கம் தள்ளி விட்டுறா. அவளை வெளியே கூப்பிட்டு போயிடுறாங்க. மாயாவை மட்டும் ரூம் போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. ஸோ மாயா இந்த இடத்துல பாணி அடிச்சதுக்கான காரணம் பாசிபிளி வந்து அவளை காப்பாற்றுறதுக்காக இருக்கலாம். லைக் அவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அவள் வேற நான் வேற. ஸோ அவளை வந்துட்டு எனக்கு ஒரு இறஞ்சல் மாதிரி தான் அப்படின்றத காட்டுறதுக்காக தான் இந்த இடத்துல பாணியை ஒரே அடி அடிச்சிருக்கா. ஸோ அவளையுமே அந்த இடத்த விட்டு கூட்டு போயிடுறாங்க. இப்போதைக்கு மாயா மட்டும் தான் இந்த ரூம்குள்ளே அடைஞ்சிட்டு இருக்கா. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த வெளியே பிளாக் நைஃப் காட்டல் வந்துடுறானுங்க. ஸோ உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு மாயா வந்துட்டு அவளுக்கு தனக்கான ஒரு கன்று மாதிரி ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கா. கிட்டத்தட்ட கிராஸ் போ மாதிரி தான் இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒரு கன்று மாதிரி ரெடி பண்ணியிருந்திருக்காங்க. இந்த பக்கம் பிளாக் நைஃப் காட்டில் வந்து மாயா அங்கே இருக்கான்னு தேடி தான் வந்திருக்கோன்னு சொல்லும் போது விக்கி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு காசுங்கன்னே கேட்டுட்டு இருப்பான். எட்ரி முன்னாடியே சொல்லியிருப்பாரு, அவனுக்கு வந்தானுங்கன்னா உயிர் கூட மிஞ்சாதரான்னு சொல்லி தான் வச்சிருப்பாரு. ஆனால் இவன் கேட்கலையே. ஸோ பார்த்தீங்கன்னா ஆளுங்களையும் உள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்கான். அவனுங்களுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு மாயாவை பற்றி தான் கேட்டுட்டு இருக்கானுங்க. பட் மாயா அந்த பக்கம் பற்றி ஆக்சுவலி வந்துட்டு அந்த இன்னொரு பொண்ணை அடிச்சு போட்டு அங்கே போய் அங்கே எஸ்கேப் ஆயிட்டா. அவளை அடிச்சு இவங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பியிருக்கா. ஸோ இங்கே தான் அந்த இன்னொரு பொண்ணு வந்துட்டு நான் போய் என்னென்னு பார்த்துட்டு வரப்பா அப்படின்னு சொல்லி நைஸாக பார்த்தீங்கன்னா வெளியே எஸ்கேப் ஆயிடுறா. நானும் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லும்போது அப்போ அவங்க இல்லை, எங்ககிட்ட போய் சொல்லி தானே ஏமாத்திருக்கா
இருக்கு அப்படின்னு சொல்லி அதே இடத்துல விக்கியை பட்டுன்னு 2 புல்லட் இறக்கி போட்டு தள்ளிடுவாங்க. அப்போவே சொன்னான் ஹென்றி, அவனுக்கு வந்தானுங்கன்னா உன்னை உயிரோட விட மாட்டானுங்கடா அப்படின்னு சொல்லி. ஸோ சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இவனை போட்டு தள்ளிட்டாங்க. பாவம் அந்த பயவில் காசு பட்டு உசுர விட்டு போயிட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு அங்கேருந்து அந்த ஹெட்டுக்கு வந்து அந்த மொட்டையனுக்கு வந்து இவரை ஹென்ரியுமே தெரிஞ்சிருக்கு. ஸோ அவங்க வந்து அங்கே இந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே தான் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க மாயா தேடி போகிறாங்க. மாயா அந்த இடத்துல இருக்கிற அந்த சாங்ஸ் இது எல்லாத்தையுமே ஹை பீட்டில் ஹை வால்யூமில் வச்சு விட்ருக்கா. அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே காது அடைக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ சவுண்டு அவனுங்களால் தாங்க முடியல. ஆனால் மாயா தாங்க முடியும், ஏன்னா அவளுக்கு தான் காதே கேட்காது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவளுக்கு காது கேட்காது. அதனால் ஹை வால்யூமில் அதை வச்சுட்டு அவள் பர்டிகுலர் ஃபோக்கஸ்டாக சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாள். இதே டேட் டெவில் இடத்துல இருந்துருக்கணுங்க, அவர் பாவம் ஒரு காதே போயிட்டு இருக்கோம். அண்ட் இந்த இடத்துல லுக்குமே கூட நீங்கள் எடுத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அந்த டேட் டெவில் சீரிஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ரெட் லைட்டிங்கில் தான் அந்த ஃபைட் எல்லாத்தையுமே காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாயாமே வந்து அத்தனை பெரிய 1 by 1 டேக் டவுன் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஃபைட்டு அந்த அளவுக்கு சீரியஸாக தெரியாதுங்க. ரத்தம் தெரிக்கும், கொஞ்சம் அங்கங்கே வயலன்ஸ் இருக்க தான் செய்யும். பட் ஃபைட் ரொம்ப இன்டென்ஸாலாம் இருக்குது. ஏதோ ஒரு சிம்பிள் ஃபைட்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். லைட்டாக எனக்கு ஜான்விக்கையுமே ஞாபகப்படுத்துச்சு. ஜான்விக் படத்தில் வர ஃபைட்ஸ் மாதிரி ஃபைட் கொஞ்சம் கிரவுண்டடாக சிம்பிளாக தான் இருந்துச்சு. லைக் இது சூப்பர் ஹீரோ சீரிஸ் அப்படின்றதுக்கான எந்த ஒரு அத்தாச்சி, சூப்பர் ஹீரோ கிடையாது தான், பட் அந்த மாதிரியான ஒரு சீரிஸ்ன்றதுக்கான எந்த ஒரு அத்தாச்சியுமே இல்லாமல் தான் இருந்துட்டு இருக்கு. பட் எப்படியோ பார்த்தீங்கன்னா மாயா எல்லாத்தையும் 1 by 1 டேக் டவுன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த பக்கமே வந்து பயங்கரமாக சண்டை போய்கிட்டு தான் இருக்குது. எல்லாரையும் அடிச்சு போட்டவ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மொட்டையன் பாணி தலையில் கன்னை வச்சு அவளை மாட்டிகிட்டு இருக்கா. ஸோ எல்லாரையும் பார்த்தீங்கன்னா முட்டி போட உட்கார வச்சு ஒரு போட்டுடலாம் அப்படின்றதுக்காக கன் எடுக்கிறான். டக்குன்னு யாரோ பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. யாரா இவனுக்கு ஃபோன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற எல்லாருமே ஒழுங்காக அவளுக்கு இங்கிட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. ஸோ உயிரோட விட்டு வரதுக்காக இவனுங்களுமே அந்த இடத்த விட்டு போயிடுறானுங்க. அடுத்த என்ட்ரியுமே சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி அவனுக்கு நினச்ச உடனே விட்டு போகிறானுங்கன்னா இதுக்கு பின்னாடி உத்தரவு கொடுத்தது ஒரே ஆளாக தான் இருக்கும். வேறு யார் நம்ம கிங் பண்ண தான் பார்த்தீங்கன்னா அவருமே மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கிங் பின் ஃபோன் பண்ணி மாயாவை அந்த இடத்துல அப்படியே விட்டுட்டு வர சொல்லியிருக்காரு போட்டிருக்கு. அடுத்து ஹென்றி கூடவே ஆக்சுவலி பேசிட்டு இருப்பாங்க. ஹென்றி ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மென்ஷன் பண்ணியிருப்பாரு, எனக்கும் ஒரு குடும்பம்லாம் கிடையாது, 45 வயசு ஆகுது, என் குடும்பத்தில் இருக்கிற ஆளுங்களையும் கொண்டுட்டு என்னை தனியாக விட்டுட்டு அவன் எனக்கு கீழே வேலையாக வச்சுக்கிட்டு இருக்கான் அந்த கிங் பின் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஹென்றி ஒரு கட்டத்தில் மென்ஷன் பண்ணியிருப்பாப்ல. ஸோ மாயாவுமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஒரு அசஸன், அவர் ஒரு கில்லராக தான் தனக்கு கீழே வச்சுக்க ட்ரை பண்ணுவார். அவர் என்ன தான் பார்த்தீங்கன்னா உன்னை என் பொண்ணு மாதிரி பார்க்குறேன்னு சொன்னாலும் பசுலி மாயாவை அவர் தனக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு அசஸன் கில்லராக தான் வச்சுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. அந்த மாதிரி தான் காட்டியிருந்திருக்காங்க. ஸோ அப்போ மாயா அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி நேராக வீட்டுக்கு வர, வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டு வாசலில் ஒரு பெரிய உருவம், நம்ம கிங் பின்னு கண்ணில் ஒரு தழும்பு அந்த பிளாஸ்டர் போட்டு வந்து நின்றுக்கிட்டு இருக்காப்புல மனுஷன். ஸோ மூஞ்சில் சுட்டு பார்த்தீங்கன்னா கண்ணில் மட்டும் தான் அடி போட்டிருக்கு. எக்ஸாக்ட்லி நான் போன எபிசோட சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த கிங்ஸ்மேன் படத்தில் இப்படி தான் நடந்திருக்கும் அப்படின்னு. அந்த கண்ணில் சுட்டுமே அவர் பொழைச்சிக்குவார். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்கு. அண்ட் அவங்க கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணுற மாதிரியுமே காட்டியிருப்பாங்க. பாசிபிளி அவர்கிட்டயுமே நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி ஆக்சஸ்லாம் இருக்குது போல் இருக்குது. அந்த மாதிரி தான் இங்கேயுமே நம்ம காட்டியிருந்திருக்காங்க. வெல் அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. அதை விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.